என் கண் திறந்தாய் அப்ப வடிவிலே உன்னை கண்டு கொண்டேன் இயேசுவே. என் கண் திறந்தாய் அப்ப வடிவிலே உன்னாலே நான் பிழைத்தேன். அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னாலே நான் பிழைத்தேன். அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னை கண்டு கொண்டேன்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையை கடந்து வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான மேன்மையான புனிதமான அன்பினை தியானிக்க இந்த நாள் நமக்கு அழைப்பினை தருகின்றது. கடவுள் நம்மோடு வாழ்கின்றார் என்ற செய்தி இந்த திருவருகை காலத்திலே நமக்கு தரப்பட்டு இருக்கின்றது. நம்மோடு வாழும் கடவுளை நமது அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளின் வழியாக உணர இந்த நாள் நமக்கு சிறப்பான அழைப்பினை தருகின்றது. இந்த திருவருகை காலம் இறைவன் நம்மை சந்திக்க வருகின்றார். நம் குடும்பங்களிலே இறைவன் நுழைகின்றார். நமது வாழ்வை இறைவன் உயர்த்துகின்றார். நமது பெயரை சிறப்புற செய்கின்றார் என்ற நம்பிக்கை தருகின்ற காலமாக இந்த திருவருகை காலம் இருக்கின்றது. இன்னும் ஒரு சில நாட்களிலே கிறிஸ்து பிறப்பு மகிழ்வின் அந்த செய்தியை நாம் பெறுகின்றோம். அந்த பிறப்பின் மகிழ்விலே நாம் இணைய இருக்கின்றோம். இயேசு ஆண்டவர் நம்மை சந்திக்க வரும் பொழுது நம் இதயங்கள் இறைவனுக்கு ஏற்ற இல்லிடமாக மாற வேண்டும். இந்த ஒரு அழைப்பை இந்த நாள் நமக்கு தருகின்றது. நம்மோடு வாழுகின்ற கடவுளை நாம் இனம் கண்டு கொண்டிருக்கின்றோமா? நம்மோடு வாழுகின்ற கடவுளை நாம் உண்மையில் அறிந்திருக்கின்றோமா? நம்மோடு வாழுகின்ற கடவுளை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. நிலையான மாண்புள்ள இறைவா, விண்ணக தூதரின் அறிவிப்பால் மாசற்ற கண்ணி சொல்லற்கரிய உமது வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். இறை இயல்பின் இல்லமாகி தூய ஆவியாரின் ஒளியால் நிரப்பப்பட்ட அவரது முன்மாதிரியால் நாங்கள் உமது திருவுளத்தை பணிவுடன் பற்றிக் கொள்ள ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டருளும் என்றார்.
அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானதரிசின் வாயிலே திறக்கும் தாவீதின் திருவுக்கோல் நீரே. இருளிலே இருக்கும் கைதிகள் தலையை கலைந்தெறிந்தருள்வீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம்,
இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பின் மகிழ்வின் கொண்டாட்ட பெருவிழாவிற்கு ஒரு சில நாட்கள் இருக்கின்றன. உலகம் முழுவதும் பலவித கொண்டாட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பொருட்களை வாங்குவதும் விற்பதும், கொண்டாட்டங்களிலும் கேளிக்கை நிகழ்வுகளிலும் ஈடுபடுவதிலும் இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பல நிலைகளிலே, பல தருணங்களிலே, பல வடிவங்களிலே நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்மஸ் என்ற உடனேயே நமது இதயத்திற்குள் எழுவது மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரானந்தம், சந்தோஷம். கடவுள் மனிதனாக பிறந்த தெய்வீக ஆழ்ந்த இறை அனுபவத்தை நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நமது வாழ்வின் நிகழ்வுகளிலும் நமது பணித்தலங்களிலும் கொண்டாட இந்த அழைப்பு நமக்கு தரப்பட்டு இருக்கின்றது. இன்றைய நாளிலே கிறிஸ்து பிறப்பின் முன் அறிவிப்பு. நமது வாழ்விலே கடவுள் நம் அனைவருக்கும் ஒரு சில திட்டங்களை வைத்திருக்கின்றார். அந்த திட்டங்களை நாம் அறிவதற்கான அறிகின்ற ஆற்றலையும் இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். இறைவன் எனது வாழ்விலே, என் குடும்பத்திலே எனக்கு இந்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். இந்த திட்டத்தை கனிவோடு, பணிவோடு, துணிவோடு நான் ஏற்றுக்கொள்வேன் என்று நமது வாழ்விலே என்றைக்கு நாம் முடிவு செய்கின்றோமோ அப்பொழுது இறை திட்டம் நமது வாழ்விலே முழுமையாக நிறைவுறுகின்றது. நாசரேத்திலே ஒரு சாதாரண பெண், 13, 14 அல்லது இறையலார் கூறுகின்றார்கள் 16 வயதிற்குள்ளாக இருக்கலாம். கடவுள் ஒரு திட்டத்தை வெளிப்படுத்த விரும்புகின்றார். வானமண்டலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவன், இந்த விண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவன் மன்னகத்தை நோக்கி கடந்து வர விரும்புகின்றார். அந்த மகிழ்வின் செய்தியை, பிறப்பின் செய்தியை வானதூதர் கபிரேலின் வழியாக இறைவன் அந்த செய்தியை அனுப்புகின்றார். இந்த செய்தியை பெறுபவர் ஒரு சாதாரண பெண். She was a common woman. ஒரு சாதாரண பெண். இவர் எவ்வளவு சாதாரணமானவர், எளிமையானவர், ஏழ்மையானவர் என்பதை பற்றி வேதம் சொல்லுகின்றது. இயேசு ஆண்டவர் பிறந்த உடனேயே காணிக்கையாக அவரை ஒப்புக் கொடுக்க செல்லுகின்றார்கள். ஏழையரின் காணிக்கையாக 2 மாட புறாக்களை அவர்கள் தருகின்றார்கள். கடவுள் நமது வாழ்விலே சாதாரணமான எளிமையான வாழ்வு வாழும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார் என்பதற்கு ஒரு மாபெரும் உதாரணம் அன்னை மரியாள். ஒரு சாதாரண பெண்ணை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். நாசரேத்து என்ற ஊரை பற்றி பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படவில்லை. முதலாம் அந்த நூற்றாண்டின் காலகட்டங்களில் கூட இறையலாரும் ரபீக்களும் இந்த நாசரத்தை பற்றி பேசவில்லை. வரலாற்று அறிஞர்களும் கூட பேசவில்லை. ஒரு அறியாத, தெரியாத ஒரு சாதாரண இடம், இன்சிக்னிஃபிகன்ட் பிளேஸ் என்று சொல்லுகின்றார்கள். அந்த இடத்திலிருந்து இறைவன் ஒரு சாதாரண பெண்ணை தெரிவு செய்கின்றார். இந்த சாதாரண பெண்ணுக்கு வருகின்ற வார்த்தையை பாருங்கள். அருள் நிறைந்தவளே வாழ்க, அருள் நிறைந்தவளே வாழ்க. இன்றைக்கு நாம் அனைவருமே கடவுளின் அருளை பெற அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளின் அருள் சிறப்பாக தரப்பட்டு இருக்கின்றது. அன்னை மரியாளை பார்த்து வானதூதர் கூறுகின்றார், அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். அந்த பெண் கலக்கம், தயக்கம்,
என்னை பற்றி, ஒரு சாதாரண பெண்ணை பற்றி அருள் நிறைந்தவளை வாழ்க என்று விண்ணகத் தூதர் என்னை பார்த்து கூறுகின்றாரே, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றாரே. மரியாள் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது கான்டெம்ப்ளேட்டிவ் உமன், சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அன்னை. வேதம் சொல்லுகின்றது, அன்னை மரியாள் இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகின்றது, இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அன்னை மரியாள் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து தியானித்து வந்தாள். ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தாலும் இறைவனது திட்டம், இறைவனது திருவுளம், இறைவனது வாழ்வு, இறை திருவுளம் தனது வாழ்வில் எப்படி நிகழப்போகின்றது என்று ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உள்ளத்தில் இருத்துகின்றார்கள். நமது வாழ்விலும் கூட இறைவனது வார்த்தை நம்மை கடந்து வரும் பொழுது, நமது உள்ளத்திலே அந்த வார்த்தையை இருத்தும் பொழுது, உள்ளத்திலே அந்த வார்த்தை இருத்தி சிந்தித்து தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமது வாழ்வில் பலன் தருகின்றது. அதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் அன்னை மரியாள், கான்டெம்ப்ளேட்டிவ் உமன், ஆழ்ந்து தியானித்து சிந்திக்கின்ற ஒரு அன்னை. கடவுளின் திருவுளம் எனது வாழ்விலே நிறைவேறும் என்று சிந்தித்துக் கொண்டே இருந்த ஒரு அன்னை. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது கியூரியஸ் உமன், அறிகின்ற ஒரு திறனை அவர் பெறுகின்றார். உனக்கு ஒரு மகன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் வல்லமை அவர் மேல் நிழலிடும் என்று வானதூதர் கூறும் பொழுது, நானோ கணவனை அறியேனே, இது எப்படி நிகழும்? அறிகின்ற ஒரு திறன், இது எப்படி நிகழும்? வாழ்வை பற்றியும், கடவுளின் திட்டத்தை பற்றியும், கடவுளின் திருவுளத்தை பற்றியும், கடவுளின் பணியை பற்றியும், கடவுள் தனக்கு தந்த அந்த பொறுப்புணர்வை பற்றியும் அறிகின்ற ஒரு திறனை அன்னை மரியாள் பெற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஆலயத்திற்கு நாம் வருகின்றோம் என்றால் ஏதோ வேடிக்கை பார்ப்பதற்காகவும் வாடிக்கையாகவும் நாம் வரவில்லை. இறைவனை பற்றி அறியவும், இறைவனை பற்றி புரிந்து கொள்ளவும், இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளவும் நாம் இங்கு வருகின்றோம். எனவேதான் வேதமானது வாசிக்கப்படுகின்றது, இறை வார்த்தை நம் இதயங்களிலே ஊடுருவி பாய்கின்றது. எனவேதான் பேதுரு கூறுவார், இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, சக்தி வாய்ந்தது, ஆவியின் ஆழத்தையும் ஆன்மாவையின் உள்ளாழத்தையும் ஊடுருவி பாயக்கூடியது. இந்த இறை வார்த்தையை அறிகின்ற திறனை இறைவன் நமக்கு தருகின்றார். அன்னை மரியாள் இவற்றை அறிந்து கொள்ள, இவற்றை தெரிந்து கொள்ள, இவற்றை புரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுகின்றார். ஆர்வம் காட்டுகின்றார். நான்காவதாக பார்க்கும்போது கான்ஃபிடென்ட் உமன், நம்பிக்கையின் அன்னையாக இருக்கின்றார். காலகட்டங்களிலே பார்க்கின்றோம், பெண்களை மதிப்பு குறைவாக நடத்தி கொண்டிருந்த ஒரு காலம், ஆணாதிக்க சக்திகள் அதிகமாக இருந்த ஒரு காலம். இந்த காலகட்டங்களிலே ஒரு கன்னி கருவுறுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. இந்த நிலைப்பாட்டிலே இந்த உலகம் என்ன சொல்லும், இந்த மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள், என்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் என்ன கூறுவார்கள் என்பதை பற்றி எல்லாம் மரியா அஞ்சவில்லை, கலங்கவில்லை. ஒரு சாதாரண பெண் நம்பிக்கையாக உருவெடுக்கின்றார், நம்பிக்கையின் நட்சத்திரமாக உருவெடுக்கின்றார். அவருக்குள்ளாக ஒரு புதிய இறை நம்பிக்கை பிறக்கின்றது, அவருக்குள்ளாக ஒரு புதிய இறை ஆர்வம் பிறக்கின்றது, அவருக்குள்ளாக ஒரு புதிய இறை வாழ்வு மலருகின்றது. எனவேதான் அந்த நம்பிக்கையின் அன்னை கூறுகின்ற செய்தி, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். ஒரு நம்பிக்கையின் செய்தியை தருகின்றார். நமது வாழ்க்கை அனுபவங்களுக்கு நாம் கடந்து வருவோம். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கலக்கங்கள், அவமானங்கள் நம்மை சூழ்ந்து நம்மை நெருக்கும் பொழுதும், நமது வாழ்வை இருக்கும் பொழுதும், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சித்தப்படி எனக்கு நிகழட்டும் என்று நம்மால் கூற முடியுமா? நமது குடும்பத்திலே ஒரு துன்பம் இருக்கின்றது, தீராத நோய் இருக்கின்றது, தீராத பிரச்சனை இருக்கின்றது, கடன் தொல்லை இருக்கின்றது. இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சித்தப்படி எனக்கு நிகழட்டும் என்று நம்மால் கூற முடியுமா? நம்மால் கூற முடிந்தால் இறைவனே இந்த பிரச்சனைகளில் இருந்து நமக்கு தீர்வை தருவார். நம்மால் கூற முடிந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்வதற்கான ஒரு தனிப்பெரும் வல்லமையையும் ஆற்றலையும் சக்தியையும் இறைவனை தருவார். அன்னை மரியாளின் வாழ்வு ஒரு புதுமையான வாழ்வாக மலருகின்றது. தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது அவரது அன்னை நினைத்திருக்க மாட்டார், என் மகன் இந்த உலகத்தை வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வரப்போகின்றான் என்று நினைத்திருக்க மாட்டார். அதே போன்று ஆபிரகாம் லிங்கன் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது இவர் ஒரு அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக உருமாற்றம் அடைவார் என்று தனது அன்னை நினைத்திருக்க மாட்டார். ஆனால் கருவுறுவதற்கு முன்பாகவே இயேசு ஆண்டவர் பிறப்பார் என்ற ஒரு செய்தி,
கருவருவதற்கு முன்பாகவே உன்னத கடவுள் உமது வயிற்றிலே பிறப்பார் என்ற ஒரு செய்தி அன்னை மரியாளுக்கு ஒரு மகிழ்ச்சியின் அதிர்ச்சியின் செய்தியாக அமைகின்றது. இன்றைக்கு வாழ்விலே நாம் பார்க்கின்றோம், நிறைய ஸ்கேனிங்லாம் இருக்குது. கருவுற்ற உடனே போய் அல்ட்ரா ஸ்கேன் நாம் பார்க்கின்றோம், பிறக்கின்ற குழந்தை ஆனா பெண்ணா என்று. அன்னை மரியாள் கருவுறுவதற்கு முன்பாகவே உனக்கு ஒரு ஆண் மகவு பிறப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது. என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு அதிசயம்! இந்த உலகத்திலே நடக்காத ஒரு புதுமையின் செய்தியை அன்னை மரியாளுக்கு கடவுள் தருகின்றார். அந்த புதுமையின் செய்தியை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பக்குவமான மனநிலையை அன்னை மரியாள் பெறுகின்றார். அதற்கு என்ன காரணம்? இன்றைய நாளின் முதல் வாசகம், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அந்த சிறிய வயதிலே, அறியாத புரியாத தெரியாத ஒரு வயதிலே கடவுள் என்னோடு இருக்கின்றார். கடவுள் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். என் கடவுள் எனக்காக இருக்கின்றார். இந்த கடவுளின் திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன். மீட்பர் என் வழியாக இந்த உலகத்திலே பிறக்கப் போகின்றார். அந்த மீட்பரின் அன்னையாக நான் உருமாற்றம் அடைவேன் என்ற அன்னை மரியாளின் அந்த விசுவாச வாழ்வு நம் அனைவருக்கும் ஒரு மிக சிறந்த பாடமாக அமைந்திருக்கின்றது. இயேசு ஆண்டவரின் இந்த பிறப்பு நிகழ்வினை கொண்டாட நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் எதை கொண்டாடப் போகின்றோம்? We are going to celebrate our blessedness. நாம் கடவுளால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையை நாம் கொண்டாடுவோம். அன்னை மரியாளின் வல்லமை மிக்க பரிந்துரை ஜெபம் நமக்கு துணை இருக்கட்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதராகிய அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்பற்ற பலியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருப்பதை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக் காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைப்பொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடையாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும்
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கே ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நமது தந்தை என அழைக்க ஆண்டவர் இயேசு கற்றுத் தந்திருக்கின்றார். நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே
எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நீர் என் இல்லத்தில் எழுந்தளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மனிதரின் மனங்களில் நிறைவா, விண்ணக விருந்தே விடியலை தருவாய். மன்னக மனிதரின் மனங்களில் நிறைவா, உயிரேவா உறவேவா அமுதேவா அழைத்தேன்வா. உயிரேவா உறவேவா அமுதேவா அழைத்தேன்வா. விண்ணக விருந்தே மன்னக மனிதரின் மனங்களில் நிறைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்றவர்களை உமது உதவியால் பாதுகாத்தருளும். அதனால் அவர்கள் உம்மறை நிகழ்வுகளை அனுபவித்து உண்மை அமைதியில் மகிழ்வுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனே